சிம்மராசி அன்பர்களே, காலை வணக்கம். இன்னிக்கு உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கறதால நிதி ரீதியா நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்க ஆசைகள் பல நிறைவேற வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. சுக்கிரன் 10ஆம் வீட்ல இருக்கறதுனால தொழில்ல நல்ல முன்னேற்றமும் புது வாய்ப்புகளும் தேடி வரும். உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். ஆனா சந்திரன் 4ஆம் வீட்ல இருக்கறதுனால இன்னைக்கு சந்திராஷ்டமம். இது மனசுல ஒருவித குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கலாம். வீட்ல சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், அதனால பொறுமையா இருங்க. அம்மாவோட உடல் நலத்திலையும் கவனம் செலுத்துங்க. கேது பகவான் ஜென்மத்துல இருக்கறதுனால உடல் நிலையில சிறு சிறு அசௌகரியங்கள் வரலாம். தேவையற்ற பயங்கள் மனசுல எழலாம், கவனமா இருங்க. செவ்வாய் சனி 2 பேரும் 8ஆம் வீட்ல இருக்கறதுனால திடீர் செலவுகள், எதிர்பாராத தடைகள் வரலாம். பயணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அஷ்டம சனி உங்க வேலையில அதிக அழுத்தத்தையும் தாமதங்களையும் கொடுக்கக்கூடும். ராகு 7ஆம் வீட்ல இருக்கறதுனால கணவன் மனைவி அல்லது பார்ட்னர்களோட உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்க. புதன் பகவான் அஸ்தங்க நிலையில 9ஆம் வீட்ல இருக்கறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவா சிந்திக்கணும். ராசிநாதன் சூரியன் 9ஆம் வீட்ல இருந்தாலும் சில விஷயங்கள்ல சவால்களை சந்திக்கலாம். தந்தை வழி உறவுகள்ல கவனம் தேவை. இன்னைக்கு நீங்க ராகு காலம், அதாவது மாலை 4:49 PM மணியிலிருந்து 6:24 PM வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையும் புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறதையும் தவிர்த்திடணும். பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செய்யாதீங்க. உங்க மன அமைதிக்கு தினமும் தியானம் செய்வது நல்லது. சிவபெருமானை வணங்குறதும் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்றதும் உங்களுக்கு மனபலத்தை கொடுக்கும். ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறதும் நல்ல பரிகாரம். இன்றைய தினத்துக்கான உங்க ராசி பலன் ஸ்கோர் 5-3ன்னு சொல்லலாம். கலவையான பலன்கள் இருந்தாலும் நம்பிக்கையோட இருங்க. நாளை வேறொரு ராசி பலனுடன் சந்திக்கிறேன்.